வணக்கம் தோழமைகளே. நம்ம கற்பனை திறனை யூஸ் பண்ணி புதுசாகவோ அல்லது ஏற்கனவே இருக்கும் வளங்கள் யோசனைகளை வைத்து புது விதமாகவோ ஒரு படைப்பை உருவாக்கும் குணாதிசயம்தான் கிரியேட்டிவிட்டி. ஒரே மாதிரியான பாடத்திட்டங்கள், பகுப்பெடுக்கும் முறைகள், பொழுதுபோக்கு அம்சங்கள் இருந்துட்டா அது சுவாரஸ்யமற்றதாகவும் சலிப்பையும் தான் கொடுக்கும். ஒரு கட்டத்தில் மணி அடித்தா நாய் சாப்பாட்டுக்கு வாலாட்டுற மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் கண்டிஷன்ட் பிஹேவியர்ஸ் நிறைந்ததாக மட்டுமே தோன்றும். இன்றைக்கி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது எல்லாருக்கும் ஒரு கட்டாய தேவையாகவே இருக்குது. வாசலில் போடுற கோலம், கல்யாண வீட்டு பந்தியில் இருந்து கட்டுமான அமைப்புகள் வரைக்கும் க்ரியேட்டிவாக பண்ணணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, எதிர்பார்க்கிறோம். திடீர்னு ஆஃபீஸில் ஒரு இன்ஸ்பெக்ஷன் அல்லது ப்ரெசன்டேஷன் வந்துட்டால் நம்ம சுப்பீரியர்ஸ் இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஆர்டிஸ்டிக்காக பண்ணுங்கள், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணணும், வரைபடங்கள் மூலமாக புரிகிற மாதிரி பண்ணுங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் சில சமயம் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பண்ணிட்டேன், இதுக்கு மேலே என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு கைவிடப்பட்ட நிலை வரும். ஆர்ட்ஸ் அண்ட் டிசைனிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தான் க்ரியேட்டிவிட்டி இருக்கும். எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும். ஏன்னா க்ரியேட்டிவிட்டி ஒரு ஆளுமை பண்பு. இந்த திறனை கற்றுக்கொள்ளவும் வளர்த்து கொள்ளவும் முடியும். பொய் சொல்கிறது கூட க்ரியேட்டிவிட்டி அவசியம் இல்லையா? ஆக படைப்பாற்றலை தூண்டிவிடும் சில பண்புகள் நமக்குள்ளே இருக்கும். அது கொம்பு சீவி வச்சுக்கிட்டோம்னா க்ரியேட்டிவிட்டி கேஷுவலாக வெளிப்படும். எதையும் கேட்டறிவதற்கும் பெறுவதற்கும் பயம் தயக்கம் இல்லாமல் முன்வர உதவும் கான்ஃபிடென்ஸ் க்ரியேட்டிவிட்டிக்கான முதல் ட்ரிகர். நம்மக்கிட்ட என்ன இருக்குது, இல்லை மற்றவங்களோட படைப்புகள் எப்படி இருக்குது, என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு அப்சர்வேஷன் இரண்டாவது ட்ரிகர். தனித்தோ குழுவாகவோ செயல்படும் பொழுது நம்மளோட அணுகுமுறைகள் தன்னடக்கத்துடன் இருந்துட்டால் பன்முக யோசனைகள் கிடைக்கும். அது படைப்பாற்றலை அதிகரிக்கும். ஹியூமிலிட்டி மூன்றாவது ட்ரிகர். முழு சிரத்தையோட பொறுப்புணர்ந்து நம்ம ஏற்றுக்கிட்ட வேலையை பற்றின ஆய்வுகள், அதனை ஆராய்ந்து அறியும் தன்மை மைண்ட்ஃபுல்னஸ் எனும் நான்காவது ட்ரிகர். எதை எப்படி பண்ணலாம், முதல் படி இது, அடுத்தது என்னங்கிற ஆர்வம் எனும் கியூரியாசிட்டி ஐந்தாவது ட்ரிகர். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வளங்கள் மட்டும் அல்லாமல் மன உறுதியோடும் எடுத்த வேலையை முடிக்கும் மனதிப்பம் எனும் ரிசோர்ஸ்ஃபுல்னஸ் ஆறாவது ட்ரிகர். எடுத்துக்கிட்ட வேலையை முடிக்கிற வரைக்கும் வீரியம் குறையாமல் பார்த்து கொள்வது அவசியம். ஆற்றல் எனும் எனர்ஜி ஏழாவது ட்ரிகர். கற்பனையில் உதித்தவை யோசனைகள், எண்ணங்கள்னு அத்தனையும் வெளியில் செயல்பாட்டிற்கு கொண்டு வரும் நேக்கு ஆக்ஷன் எனும் மிக முக்கியமான எட்டாவது ட்ரிகர். இந்த 8 பண்புகளும் பொதுவாக ஒரு மனுஷனுக்கு படைப்பாற்றலை ஏற்படுத்தும் முகவர்கள். ஐடியாஸ் கிடைக்காத நேரத்தில் இந்த ஃப்ரேம் உங்களுக்கு உதவலாம். இணைந்திருங்கள் மின்மினி பூச்சிகளுடன் அடுத்த பதிவிற்காக. நன்றி.